என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களும் வாழ்த்துகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். தமிழ் கிறிஸ்டியன் அப்போலஜெட்டிக் நெட்வொர்க் என்ற இந்த அற்புதமான ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக புதிய ஆசீர்வாதங்களையும் ஒரு நல்ல அனுபவங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நினைக்கும் போது அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் ஃபோன் பண்ணி, இந்த வார்த்தை எங்களுக்கு புதுமையாக இருந்தது, இதுவரை நாங்கள் படித்திராத ஒரு புதிய அனுபவத்தை இந்த வசனம் எங்களுக்கு தந்தது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அந்த சாட்சிகள் எங்களை இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய அநேக கேள்விகள் சரியாய் சில நேரம் வசனத்தை படித்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில நேரங்களிலே வேதவசனத்தை படிக்கும் போதே என்ன தவறு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக படிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். சில நேரம் இதை நம்பாமல் படிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கேள்வி இருக்குதானே, அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நிகழ்ச்சிக்கு போவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போனே. சின்ன சின்ன கேள்விகள் தான். அதில் முதலாவதாக களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நம்முடைய வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. பிரமாணங்களிலே நம்ம அதை கவனிக்கிறோம். ஆனால் நாம் அதில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், திருடக்கூடாது என்பது சத்திய வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம். புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், இது பொதுவான மிக முக்கியமான காரியம். சரி, அப்படி திருடினால் என்ன தண்டனை கிடைக்கும்? திருடுறதுனால ஏதாவது தண்டனை, கையை விட்டுறதோ அல்லது ஒரு மனுஷனையே கொலை செய்கிறதுக்கோ அதுங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? இதை குறித்து நம்ம நிச்சயமாக பார்ப்போம். அண்ணே, வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் களவு செய்யாதிருப்பாயாக நீங்கள் சொன்ன போல 10 கட்டளைகள் அல்ல, ஒரு முக்கியமான கட்டளை. சரிங்களா? வேதாகமம், நியாயப்பிரமாணம் அப்படின்னு அந்த யூத அந்த இதுக்கு வரும்போது, குழுவுக்கு வரும்போது, அந்த சட்டங்களில் பார்த்திங்கன்னா சில உலக பிரகாரமான தண்டனைகளும் அந்த நாட்களில் கர்த்தர் அந்த ஜனத்துக்கு ராஜாவாக இருந்தபடினால சில உலக பிரகாரமான தண்டனைகளையும் கர்த்தர் அங்கே சொல்லியிருந்தார். அது யூதர்களுடைய அந்த சட்ட புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அது நம்ம வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த காரியங்கள், இந்த விஷயங்கள் என்ன அப்படி பார்க்கும்போது, களவு செய்யும் பொழுது என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை திருடுறது இருக்கு, மனிதர் குழந்தைகளை திருடி விற்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது வேதாகமம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இது பழைய காலங்களில் யாத்ராகம புஸ்தகம் 21:16 வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை திருடி வித்துட்டான், இல்லை மனுஷனை இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த நிறைய குழந்தைகளை திருடி விற்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அது ரொம்ப கடுமையான குற்றமாக வேதாகமம் அது பார்க்கிறது. தண்டனையும் கடுமையாக இருக்கிறது. அந்த பழைய காலங்களில் அவங்களை அடிமைகளாக விற்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய சொந்த லைஃபே அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுது. அப்படிங்கிற காரணத்தினால ஆண்டவர் அந்த என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் சாதாரணமாக திருட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், சாதாரணமாக சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா தெரியாதனமாக கூட ஒரு பேனாவை எடுத்துறது, ஒரு பென்சில் எடுத்து, இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம், அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புத்தி சொல்லி, தவறு அது, அப்படி செய்யாதீர்கள் நம்ம புத்தி சொல்கிறது உண்டு. கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது சில இடங்களில் பக்கத்து வீடுகள்லையோ ஏதோ ஒரு காரியங்களை திருடும் பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறோம். அப்போது உலக பிரகாரமாக இன்றைக்கி என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் அவங்க ஒருவேளை ஒரு 5000 ரூபாய் திருடி இருந்தால் அந்த 5000 ரூபாய்க்கு மேலே அவங்க திரும்ப கொடுக்கணும், 10,000 ரூபாயாக கொடுக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு 3 மாதம் கடுமையான தண்டனை கொடுக்கணும், ஜெயிலில் போடணும், சிறைச்சாலையில் போடணும். இப்படிப்பட்ட பல தண்டனைகளை இன்றைக்கி உலக சமுதாயமே இன்றைக்கி கொடுக்கறது பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, அவன் திருடினவன் ஒருவேளை அவன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எதற்காக வேணால் திருடி இருக்கலாம், உண்மையாலுமே தப்பான நோக்கத்தோடு கூட திருடி இருக்கலாம், இல்லை அவனுடைய சூழ்நிலைகள்னால அவன் திருடி இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நோக்கம் இங்கே என்ன இருந்தாலும் அவன் செய்த செயல் தவறாக இருக்கிற அப்படின்னால அவன் திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுள் எப்பவுமே மன்னிக்கிறவர். அப்போ அவன் திருந்தணும். அப்போ அப்படி திருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி அவன் இந்த சமுதாயத்தில் நல்லவனாக வாழணும் அப்படிங்கிறதுல கடவுள் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தை வாசிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம், ஒருவன் ஒரு மாட்டையாவதும் ஒரு ஆட்டையாவதும் திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால்
அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். இன்னொரு வசனம் சொல்லுது யாத்ராம் 22:4 அவன் திருடின மாடாவதும் கழுதையாவதும் ஆடாவதும் உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, உலக ஆதாயங்களுக்காக சில ஆதாயங்களை அடையும்படியாக குறுகிய எண்ணத்தோடு கூட குறுக்கு வழியில் முன்னேறுவதற்காக சிலர் வந்து திருட்டுகளை பயன்படுத்துறது உண்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அதில் அந்த திருட்டுனால அவர்கள் பெரிய இழப்பை அடையும் போது அவர்கள் திருந்த வேண்டும். திரும்ப திருந்தி அவங்க வந்து நல்லவர்களாக வாழ்கிறதுக்கு, சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு கடவுள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். எப்படிப்பட்ட ஒரு திருடனாக இருந்தாலும் அவன் திருந்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியான திருட்டுன்றது வந்து பைபிள் என்ன சொல்லுது, மனிதனை திருடி விட்டுறது. அது அந்த காலத்தில் ஒரு மிக கொடூரமான ஒரு பாவமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே அது பெரிய பாவம் தான். கண்டிப்பாக ஒரு குழந்தையவோ இல்லாட்டி ஒரு இதையோ விட்டு திருடி விற்கும்போது அவனை வந்து ஒரு கொடுமையான இதாக தான் பார்க்குறான். அப்போது இது 4000 வருஷத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பின் நாட்களில் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இது உலக சட்டத்தை மாற்றி தேவன் ஆவிக்குரிய சட்டமாக இதை மாற்றுகிறார். இந்த ஒரு ரீசனை வந்து ஆவிக்குரிய ரீசனாக மாற்றுகிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான சட்டம் வந்து கிறிஸ்தவம் வந்து உலக மதமாக அல்லாமல் அது ஒரு ஆன்மீக சட்டங்களை உடையதாக மாறுகிறத பார்க்குறோம். அப்போது உலகம் பூரா இருக்கிற சட்டங்களில் அந்தந்த பகுதிகளில் ஜனங்கள் சமுதாயம் என்ன சட்டம் வச்சுருக்கோ அந்த சட்டத்துக்குள்ளே உட்பட்டு கிறிஸ்தவர்கள் நடக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கும் திருட்டுக்கு. எந்த அமெரிக்காவில் இருக்கிற சட்டத்துக்கு அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கட்டுப்படுவாங்க, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிற சட்டத்துக்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் எப்போவுமே பொதுவான ஒரு சட்டமாக என்ன இருக்குன்னா, ஒரு திருடனவன் வந்து அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அவன் திருந்தி வாழணும். இது பைபிள் போதிக்கிற ஒரு போதனையின் அடிப்படையினான ஒரு சட்டம். ஆனால் சில சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே திருடிட்டு அவனை கையை வெட்டிடணும் அப்படின்னு சட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் இது கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் இது எந்த வகையில் வந்து சமுதாயத்துக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது, இது வந்து திருடப்பட்டவனை வந்து அந்த திருடினவன் வந்து சமுதாயத்துக்கு ஒரு பாரமாக மாறி விடுகிறத தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவன் எப்படி சம்பாதி ஒரு 2 கையை அவனோட கையை வெட்டிட்டு கடவுள் சொன்னாருங்கிற வகையில இது ஒரு மனிதனுடைய சட்டமா இருந்தா அது குறைவு இருந்தா நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கடவுளுடைய சட்டமாக ஒரு வேளை அது இருக்கும் அப்படின்னா கடவுள் சொல்லுவாரான் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவனுடைய 2 கைகளும் விட்ட பிறகு அவன் முழுமையாக அந்த வாழ்கின்ற சமுதாயத்தை அவன் சார்ந்து விடுகிறான். இப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம், அவன் தப்பு பண்ணா அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம் நிறைய இடத்துல, பொதுவான பேச்சுல சொல்லுவோம். ஆனால் பொதுவாக அப்படி கிடையாது. தாய் தகப்பனுடைய பாவங்கள் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. உலக நடைமுறையிலே அதை நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உதாரணத்துக்கு சில நேரங்களில் அவனே தவறு செய்யும்போது அவனே தண்டிக்கப்படுகிறதும் உண்டு. அப்போது ஒரு திருடினவன் தண்டிக்கப்படும் போது 2 கையும் இழந்து விடுகிறான். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கை பூரா அவனை சார்ந்தவர்கள் அவனை வைத்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலம்பூரா அவன் கூட இவங்க சீரழிய வேண்டிய சூழ்நிலையில பார்க்கணும். அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அது நிச்சயமா வந்து ரொம்ப அற்புதமான மனிதன் வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சட்டத்தை தான் நிச்சயமா இறைவன் திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி தெரியுது. அதுதான். அப்போ ஒரு ஒரு 50,000 ரூபாய் திருடிட்டு அவன் கையை வெட்டிடணும் அப்படின்னும் போது இதனால நல்ல நன்மைகள் வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கையை வெட்டிட்டா வந்து அடுத்தவன் திருடுறவனுக்கு பயம் வரும். இது ஒரு காரணத்தை சொல்றாங்க. 2வது வந்து இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கா நமக்கு வேலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றதை பார்க்குறோம். ஆனால் திருடுறவனெல்லாம் கையை வெட்டிட்டா கை வெட்டினவனோட கூட்டம் ஜாஸ்தி ஆயிருமே. அப்ப இவனுங்களை வந்து அரசாங்கம் சாப்பாடு போட்டு பார்க்கணும், இல்லாட்டி குடும்பம் சாப்பாடு போட்டு பார்க்கணும். அது அதுக்கும் மேல பெரிய பிரச்சனையாயிருமே. 2வது காசு அவங்களுக்கு பணம் இருக்காது, சம்பாதிக்க முடியாது. அதையும் நம்ம கவனிச்சு அதுதான் இல்லையா, அவங்க மறுவாழ்வுக்கு வழியே இல்லாம கை வெட்டப்பட்டு விட்டால், ஒரு திருடினான் என்பதற்காக அவனுடைய கை வெட்டப்பட்டு விட்டால் அவன் நிச்சயமா வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடும். அது அவனுக்கு மட்டுமே அவன் பாரம் இல்லை, அவன் பெற்றோருக்கு பாரம், அவன் மனைவிக்கு பாரம், அவன் கணவனுக்கு ஒருவேளை பெண் திருடினா கணவனுக்கு பாரமா மாறிடுறா, இல்லை அவன் வந்து பிள்ளைகள் திருடிட்டா அம்மா அப்பாவுக்கு பாரமா மாறிடுவாங்க. அப்போ அவனுக்கு திருந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவன் மனம் திரும்புகிறான், ஐயோ நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவன் மனம் திரும்பக்கூடாது, வேலை செய்யணும், உழைக்கணும் நினைச்சா கூட அவனால உழைத்து வாழுவதற்கு எந்த விதத்திலையும் வழி இல்லாம போயிருது. அப்போ இன்னைக்கு கடவுள் ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இப்படிப்பட்ட குறைவான
மனிதன் கூட சிந்திக்க தயங்குகிற மாதிரி விஷயங்களை கடவுள் நிச்சயமா கொடுக்க மாட்டார். அவர் உன்னதமான, அவர் மனிதனை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட சமுதாயத்தில் எத்தனையோ திருடர்கள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் வந்து ஒரு காலத்தில் திருடுகிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க. கண்டிப்பாக எத்தனையோ பேரை பார்க்குறோம். எத்தனையோ மோசமான தவறுகளை செஞ்சவங்க பிற்காலத்தில் மனம் திருந்தி, ஐயோ நான் பாவியாக இருந்துட்டேன், நான் தவறு செய்துட்டேன், நான் வந்து இதுலேருந்து திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்படி ஒருவேளை அவனுடைய சரீரத்தை ஊனப்படுத்தி விட்டால், அதுக்கு பிறகு அவனால் வந்து அந்த திருந்தி வாழக்கூடிய அந்த வாய்ப்பை அவன் இழந்து போகிறானே. அப்போ இது இறைவன் சொல்லுகிற ஒரு விஷயம் என்பது நிச்சயமாக அது ஒரு மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும். பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம் வந்து அழகாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலைதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு சட்டம். கிறிஸ்தவ உபதேசம் என்பது ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் என்ன சொன்னால், இனி நீ வந்து திருடாத, ஆனா அதே நேரத்துல நீ திருடாம இருக்கிறது மட்டுமே உன்னுடைய வேலை அல்ல, நீ உன்னுடைய கைகள்னாலே நலமான வேலைகளை செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் வேதம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளையா இருக்கிறத பார்க்கணும். அப்போ உலக பிரகாரமா அதுக்கான சட்டங்கள் இருக்கு. அதே நேரத்தில் உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் அவர்கள் திருட்டின் போது சில சட்டங்களை வச்சிருக்கிறாங்க, நல்ல விதமான சட்டங்கள் மனிதர்கள் திருந்துவதற்கு. ஒருவேளை அவனை 3 மாசமோ 6 மாசமோ திருந்துறதுக்கு தான். அதை நம்ம மறந்துடவே. அதுதான் ஒவ்வொரு தண்டனையும். சில தண்டனைகள் தான் வந்து அவன் வந்து தவறு செய்து விட்டான் போது சில தண்டனைகளுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது கூட இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. பல நாடுகள்ல வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாது, ஏன்னா அவன் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து இதை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்துல யோவான் சுவிசேஷத்துல வந்து நம்ம 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரிடத்துல ஒரு பெண்ணை கொண்டு போறாங்க, விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட பெண். அவளை கொண்டு வந்து நிறுத்தும் போது அன்றைக்கு இயேசு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக அன்றைக்கு யூத அந்த தலைவர்கள், மத தலைவர்கள் வந்து நிற்கும் பொழுது இயேசு அதை தெளிவாக விளக்கப்படுத்தினார். அதாவது மரண தண்டனை அந்த இடத்துல கொடுக்காம அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு அளித்தார். இனி திரிந்து வாழும்படியாக ஒரு வாய்ப்பை அளித்தார். நிறைய இடத்துல அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, இப்போ இனி பாவம் செய்யாத அப்படின்றாரு. அது மாதிரி 38 வருஷமா படுத்திருந்தவனை இயேசு சுகமாக்கிட்டு தேவாலயத்துல அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல இருப்பாங்க, அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாது பாண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிற. அதுதான் ரொம்ப முக்கியமான. நம்ம அதாவது தேவன் வந்து நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் மனிதர்களை. அதுதான் வந்து இந்த மன்னிப்பினுடைய உச்சகட்டம் அன்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு வெளிப்படுது. இப்போ பைபிள் படி பார்க்கும்போது என்ன, நம்ம ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து எத்தனையோ நேரங்களில் நம்ம ஆண்டவரை தூஷித்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை புகழ்கிறதும், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிற அந்த வாழ்க்கையை திரும்ப வாழ்கிறதுக்கு, மனம் திருந்தி வாழ்கிறதுக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள். அதான் நம்ம சொல்லணும். அதே போல தான் இந்த கருத்தும் கூட பார்க்கும்போது, நம்ம கைகளை வெட்டி விட்டு திருந்தி வாழும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு, நாமே சமூகத்துக்கு பாரமாய் விடாதபடிக்கு தேவன் தெளிவாக வேதத்துல வந்து அழகான ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க திருந்தி இந்த சமுதாயத்துக்கு நன்மையானதை, நலமானதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்திருக்கிறார். இப்படி கூட யோசிக்க தோணுது இல்லைன்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கை இல்லாம இல்ல தன்னுடைய ஒரு சாதாரண வேலையை கூட செய்து சார்ந்து வாழும்போது கடவுளையே தூஷிக்கிறதற்கு ஏதுவாறதுக்கு மனம் திரும்புறதை விட தூஷிக்கிறதுக்கு அதிகமானது. நான் இப்ப திருந்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு 2 கைகளும் இல்லை, நான் வந்து திருடிட்டேன், சின்ன ஒரு அமௌண்ட்டை திருடிட்டேன், என் கை வெட்டப்பட்டுருது. ஆனால் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருந்துறேன், ஐயோ நான் செஞ்ச தப்பு, கடவுளை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி திருந்தும் போது என் 2 கையும் கிடையாது. இன்றைக்கு நான் என்னுடைய சுய வேலைகளை செய்யக்கூட இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடவுளை தூஷிச்சு அப்போது கடவுளையும் எனக்கு நான் தூஷிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான கேட்டுக்கு போகிறதுக்கு தான் எனக்கு அது வாய்ப்பு அளிக்குது ஒழிய திருந்தக்கூடிய வாய்ப்பு அளிக்கலை. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துடைய தேவன் எல்லா மனுஷங்களும் நேசிக்கிறபடினால, எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறபடினால, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான செயலை செஞ்சிருந்தாலும் அவனும் திருந்தி ஒரு நல்லவனாக இந்த சமுதாயத்தில் வாழணும், ஒரு நல்லவனாக இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறபடினால நமக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த சமுதாயத்தில் நம்ம நிறுத்தும்படியாக விரும்புகிறார். அதைத்தான் அந்த
அந்த பெண்ணிடத்துல விபச்சாரம் செய்த பெண்ணிடத்துல சொல்லி இனி நீ பாவம் செய்யாதே, போ, நானும் உன்னை தண்டிக்கல, இனி பாவம் செய்யாதே. அப்போ அன்றைக்கு இந்த உலக நடைமுறையில உலகத்தினுடைய ஒரு சட்டத்துல பாவம் இனி செய்யாத அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஒரு அழுத்தமாக கடவுள் பதிவு பண்ணதை பார்க்கணும். கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது ரொம்ப அற்புதமான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல விளக்கம்னே. இன்னொன்று கூட நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பார்த்துருவோம். என்னென்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை குறித்து ஒரு கேள்வி. ஒரு சிலர் அதை குறித்து கேட்கும்போது அது இப்படி வித்தியாசமாக கேட்குறேன். அந்த வசனத்தை நான் வாசித்தர்றேன். என்னென்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குமாரனுடைய பாவத்தை தகப்பனோ தகப்பன் பாவத்தை குமாரனோ சுமப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தெல்லாம் எப்படி சுமந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து எனக்காக மறிச்சிட்டான்னு சொல்கிறீங்களே, உன் பாவத்தை நீ தான் சுமக்கணும், உனக்காக யாரும் சுமக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியையும் ஒரு சிலர் வைக்கிறது உண்டு. வேதத்துக்கு விரோதமாக விமர்சனம் செய்கிறவர்கள் அப்படி வைப்பதுண்டு. இதற்குரிய பதில்களை நம்முடைய ஜனங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்காங்க. நிச்சயமான. குறிப்பாக நீங்கள் கேட்குற அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் வெளியே இப்படி சொல்றாங்க. ஆனா பைபிள் இவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு. ஏன்னா இந்த வசனத்தை தான் சுட்டி காண்பிப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான பைபிள் வசனம் சொல்லுது, தகப்பனுடைய பாவத்தை மகன் சுமக்க முடியாது, மகனுடைய பாவத்தை தகப்பன் சுமக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால இவர்களுடைய நம்பிக்கை பைபிளுக்கு எதிராகவே இவர்களுடைய பைபிளே சொல்லுகிறது இவர்கள் நம்பிக்கைக்கு எதிரான கருத்தை அப்படின்னு அவங்க ஒரு பதிவு பண்றதை நம்ம பார்க்குறோம். ஆனா எப்பவுமே நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தேவையான இடத்துல இருக்கிற வசனத்தை மட்டுமே அவர்கள் உருவி அவங்க பயன்படுத்துகிறது தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்குறோம். எல்லா வேத புரட்டர்களும் எதை செய்வாங்களோ அதைத்தான் எல்லாம் இந்த மாதிரி மக்கள் செய்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதாகமத்தினுடைய அந்த வசனத்துக்கு முன்பாக அதே அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் இந்த விஷயம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னும் போது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பழமொழி இஸ்ரேல் தேசத்தில் அங்கே நடைமுறையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றாங்க, பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாக்கள் செய்த பாவத்தினால வந்த இவங்க பிள்ளைக்கு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழியே இஸ்ரேல் தேசத்தில் இருந்திருக்குது. இப்போ இதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே தான் தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், தகப்பன் பிள்ளையுடைய பாவத்தை சுமக்கிறது இல்லை, பிள்ளை தகப்பனுடைய பாவத்தை சுமக்கிறது இல்லை. அப்போ இது புதுசாக அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லலை. புதுசாக அவர் சொல்ல, அவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் தீர்க்கதரிசி இங்கே எடுத்து சொல்லுகிறார். என்ன நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம், அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது குறிப்பாக எதை குறித்து சொல்லுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக அறிந்திருக்கிறோம். இது கிரிமினல் குற்றத்தை பற்றி, உலக நடைமுறையில் உலக தண்டனையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை குறித்து இங்கே பார்க்குறோம். இதைத்தான் இங்கே தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுகிறார். உலகத்திலே தகப்பனுடைய பாவத்துக்காக பிள்ளைகள் பழிவாங்கப்படுகிறதும் அல்லது பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தகப்பன் பழிவாங்கப்படுகிறதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. ஆனால் ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைகளுடைய சாபம், தகப்பனுடைய சாபம் பிள்ளைகளுக்கு வர்றதுங்கிறதும், தகப்பன் செய்த ஒரு தவறு நிமித்தம் பிள்ளைகள் அதை அனுபவிக்கிறதும் அப்படிங்கிறதும் இந்த உலகத்தில் நடைமுறையிலேயே நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பல விஷயங்கள். ஒரு தகப்பன் நன்றாக சம்பாதித்து நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சு போகும்போது அதோடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு போகுது. கண்டிப்பாக அந்த சம்பத்து அந்த பிள்ளைக்கு போகுது, அது பிள்ளைகளுடைய பிள்ளைக்கு போகுது, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ இது தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பல நேரங்களில் தகப்பன் செய்த பாவம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு தகப்பனுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பாவத்தின் விளைவாக அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வியாதி, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் எய்ட்ஸ்ன்னு சொல்லி HIV, இந்த மாதிரி வியாதிகள், HIVயுடைய அந்த பாசிட்டிவ் அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த வியாதி அவனுக்குள்ளாக வரும் பொழுது அது அவனுடைய சந்ததிகளை பாதிக்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக ஒருவேளை அந்த வியாதி அவனுக்கு வந்த பிறகு அவன் தன்னுடைய மனைவியோடு கூட சேரும்பொழுது அந்த மனைவிக்கு அந்த வியாதி வருது. மனைவிக்கு மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு பிறக்கிற பிள்ளைக்கும் அந்த வியாதி வருகிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தகப்பன் செய்த ஒரு அந்த பாவத்தினுடைய விளைவு தன்னுடைய பிள்ளைக்கு வருகிறத பார்க்குறோம்.
இது வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயம். நம்ம வந்து எங்கேயோ போய் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உலகத்தில் இந்த கிரிமினலாக ஒரு பையன் இப்போ ஒரு தகப்பன் கொலை செய்து விட்டான், நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்து போட்டு கொலை செய்ய மாட்டோம். ஒருவேளை பிள்ளை கொலை செஞ்சதுக்காக அப்பாவை பிடிச்சி கொண்டு வந்து கொலை செய்ய மாட்டோம். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம். இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரிமினல் காரியங்கள், அதுதான் அதை நம்ம யோசிக்கணும். அதைத்தான் வந்து வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து உடனே போய் ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து செய்ய மாட்டோம். இல்லை, இந்த வசனத்தையே பார்க்குறவங்க வேதத்தை எத்தனையோ முறைகள் நம்ம படிக்கலாம். பிள்ளைகளுடைய அந்த அக்கிரமங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேவன் கேட்க போறார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எவ்வளவு எச்சரிக்கையான வார்த்தை பாருங்க. அப்போ ஒருவனுடைய தவறு அவனுடைய பிள்ளைகளை பாதிக்கும். நம்ம சொல்றோம், உலகத்துல சொல்றோம், இவன் சாபம் பிள்ளைகளை விட மாட்டேங்குது. ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது உலக நடைமுறையில கூட சில சரித்திர புத்தகங்கள், சில சரித்திர விஷயங்களை பார்த்தா அப்பா செஞ்ச தப்பு, அப்பா சிலரை கொண்டிருப்பாரு, வெட்டியிருப்பாரு, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க அவங்கள வரைக்கும் வெட்டப்பட்டு செத்து, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஏன் ஒண்ணுமே அறியாதவங்களாம் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வைக்கிறது உண்மைண்ணே. ஏன்னா வசனம் சொல்லுது, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே மடிவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லுகிற வசனத்தையும் பார்க்குறோம். இந்த நீ வந்து நீ ரத்தம் சிந்தினவராக இருந்தபடினாலே உன்னுடைய குடும்பத்திலையும் வந்து ரத்தங்கள் சிந்தப்படும் அப்படிங்கிற சாபங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு சாபம் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டாலும் தகப்பன் செஞ்ச பாவத்தை நம்ம சுமக்க மாட்டேன்னு வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரத்தம் சிந்துதல் அவங்க குடும்பத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்தை அவர்கள் குடும்பத்தில் அனுபவிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம். நிறைய சாபங்கள் வழியாக நமக்கு வரதை பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் அதான் இது சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க உங்க இயேசுனார் மரிச்சிட்டாருன்னா அப்போ இன்னைக்கும் சாபம் இருக்கு, இன்னைக்கும் பாவம் இருக்கு அப்படின்னு கேட்கறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார் அப்படின்னா நம்முடைய பாவம் எல்லாம் போயிருச்சு, நம்முடைய சாபம் எல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னா அது அர்த்தம் அல்ல. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, யார் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு உண்மையான மனம் திரும்புதலோடு கூட கடவுளிடத்துல சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏதோ இயேசு மரிச்சிட்டாரு அதனால எனக்கு வந்து பாவம் போயிருச்சு சாபம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வசனம் சொல்லல. முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது, இப்போ ஒரு மருந்து இருக்கு, ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிற்று. ஒரு வியாதி இருக்கு, ஒரு வைரஸ் பரவுகிறது, அந்த வைரஸ்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. அதனால வியாதி விடுதலை ஆயிருமா, இல்ல வைரஸ் போயிருமா? மருந்து சாப்பிடணும் போகாது. அந்த மருந்து வாங்கி நம்ம வந்து சாப்பிடணும், அதை நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் வந்து அந்த வியாதியில இருந்து நம்ம விடுதலை படப்படுவோம். இதுதான் வசனம் சொல்லுகிறது. வசனம் இருக்கு பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அவ்வளவுதான். இந்த மீட்பு ரட்சிப்புக்கு காரணமே அதுதான். யோவான் 3:16 இதைத்தான் சொல்லுகிறது. அதாவது அவரை தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியமானது. விசுவாசித்து அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மையான அந்த மனம் திரும்புதலோடு கூட கடவுள்கிட்ட வர்றவனுக்கு தான் நிச்சயமான வந்து மன்னிப்பும் அந்த சாபத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்றார். அப்ப இயேசு மரிச்சிட்டாரு, இயேசு சிலுவையில் மரிச்சிட்டாரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, எல்லா சாபத்தும் மாறிடுச்சு, ஆனா போகலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறேன்னா போகாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசித்து அவர் எனக்காக மரித்தார்னு விசுவாசிச்சினா உன்னோட பாவம் போகும், உன்னுடைய சாபம் நீங்கும், சந்ததி ஆசீர்வதிப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்கு வந்து பாவத்தையும் சாபத்தையும் நீ சேர்த்து வைக்க போறதில்லை, ஏன்னா இயேசு உன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். இயேசு நமக்கு விடுதலை செய்திருக்கிறார். தேவன் நம்ம அன்பாக இருக்கிறார். அதான் சொல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. அதுக்காக தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு பாவத்தை ஒருவர் சுமக்கிறதுலன்னு சொல்றதுனால எதை வந்து நம்ம திணிக்க வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த உண்மையான அன்பை மறுதளிப்பதற்காக செய்யப்படுகிற இடைச்சர்கள் தான்.
அப்போ வசனம் ஆதியிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். தகப்பனுடைய அந்த மீறுதல்கள், ஆதாமுடைய மீறுதல்களால முழு மனுக்குலமும் தன்னுடைய மகிமையை இழந்திருக்கிறது. கடவுள் உண்டாக்கின அந்த தோட்டத்திலிருந்து முழு மனுகுலத்துடைய அந்த முதல் மகனாக இருக்கிற, முதல் தலைவனாக, முதல் தகப்பனாக இருக்கிற ஆதாம் அந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்பட்டதுனால அவனோடு கூட அவன் முழு சந்ததியும் அந்த இடத்துல இருந்து வெளியேறி தான் இன்றைக்கு நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ ஏன் ஆதாம் தானே செஞ்சார், நாமெல்லாம் ஏதேனில் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆண்டவர் விடலை. ஏன்னா அவனுடைய கீழ்ப்படியாமை. எப்படி ஒரு தலைவனால் அந்த ஒரு நாட்டுடைய தலைவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த தலைவனை சாரும் அல்லது தவறான ஒரு கொள்கை கொண்டு போது அந்த தலைவன் என்ன வேணால் செய்ய முடியும். அது மாதிரி ஆதாமுடைய கீழ்ப்படியாமை தான் இன்றைக்கு வரைக்கும் மனுகுலத்திலே இருக்கிறத பார்க்குறோம். எல்லா மனுஷங்களும் பாவம் செய்கிற அந்த நேச்சர் உடையவர்களாக இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் பாவத்தை செய்யக்கூடிய அந்த தன்மை உடையவர்களாக இருக்கும். எங்கிருந்து வந்தது தன்மை? இறைவன் பரிசுத்தமானவர், இறைவன் தூய்மையானவர். அவர் உருவாக்கின நாம மட்டும் எப்படி இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடியவர்களாக, கடவுளை மீறுகிறவர்களாக எப்படி இருக்கிறோம்? அந்த நேச்சர் எப்படி வந்தது நமக்கு? இது சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஏற்பட்ட ஒரு கீழ்ப்படியாமை. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? அது நமக்குள்ள வரல. இது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து சந்ததியாக நமக்குள்ள வருகிறது. இதிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தையானவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். நம்ம விடுவிக்கும்படியாகத்தான் அவர் இந்த பூமியிலே சாதாரண மனுஷன் ரூபத்தை எடுத்தார். பாவம் இல்லாமல் இருக்கிற அவர். அதான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. அதான் வசனம் சொல்கிறது. அற்புதமான விளக்கங்கள்ண்ணே. உண்மையாகவே இதை பார்த்து அதை உட்காந்து யோசிச்சு இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படின்ற உணர்ந்து சரித்திர காரியங்களையும் நம்ம அப்படி திருப்பி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு பெரிய பலன் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒருவேளை உலக பிரகாரமாக நான் ஒரு தவறு செய்யும்போது அதை என்னுடைய பிள்ளைகள் அங்கே அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அல்லது அந்த தண்டனையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சாபத்தை வருவித்து கொள்ளும்போது அதனுடைய பலன் கண்டிப்பாக குடும்பத்தை பாதிக்கும். இது யாருமே விதிவிலக்கல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. இன்றைக்கி அந்த சாபத்தை முறிக்கிறதற்காக தான், சாபத்தை தன்மேல் சுமந்து கொண்டு நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். இதை விசுவாசித்தால்தான். அருமையான சகோதரன் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். டானிக் கண்டுபிடிச்சாச்சு, மருந்து கண்டுபிடிச்சாச்சு, பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் அதான் கண்டுபிடிச்சாச்சே எனக்கு வியாதி வராதுன்னு சொல்லுறது ஒரு மதீனமான காரியம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டவர் இன்றைக்கு நம்மை விடுவிக்கிறதற்காக, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி நாங்கள் நித்திய ஆக்கினைக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக, அதிலிருந்து எங்களை தப்புவிக்க, எங்களை விடுவிக்க ஆண்டவரே உம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த மீட்பை தந்து எங்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த இனிய அனுபவத்தை தந்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு எழுதலாம். நாங்கள் வேத புத்தகத்தை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமாய் அனுப்பி வைக்க விரும்புகிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.